அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். எப்படியாச்சும் இன்னைக்கு நம்ம விஐபியை பார்த்து பணம் வாங்கிட வேண்டியது தான். 1 hour later. அப்பாடா, ஒரு வழியா விஐபியோட வீட்டுக்கு வந்தாச்சு. கூட்டம் சுமாராக தான் இருக்கு. வந்த வேகத்தில் வேலையை முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். ஆஹா, பாக்கெட்டில் கத்தையாக பணம் வச்சு எடுத்து கொடுத்துட்ருக்கான் ஐயா. ஏப்பா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு விசேஷ நாளுப்பா. தெரியுமே, அதான் நிறைய பேர் என்னை வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால தான் நானும் உன்னை பார்க்க வந்திருக்கேன். ஆஹா, பைக்குள்ளே கையை விட்றான் ஐயா. பணம் இப்போ வெளியே வந்துடும். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஆஹா, விட்ட கையை வெளியில் எடுத்துட்டானே ஐயா. வாங்க போகிற நேரத்தில் வணக்கம் சொல்லி கெடுத்துட்டானே ஐயா. மறுபடியும் பாக்கெட் உள்ள கையை விட்டு பணம் எடுத்து கொடுக்க தானே போகிறான். கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். அப்பா, அவன் போயிட்டான். ஆஹா, பைக்குள்ளே கையை விட்றான். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆஹா, அடுத்த நிமிஷம் தொடர்ந்து வணக்கம் போடுறாங்க ஐயா. என்ன பண்ணுறது, விஐபி ஆச்சே. கொஞ்சம் கேப்பு விட்டாங்கன்னா டக்குன்னு எடுத்து கொடுத்துருவான். ஆமாம். A few moments later. ஆஹா, பைக்குள்ளே கையை விட்றவன பணம் எடுக்க விடாமல் வணக்கத்தை சொல்லி இப்படி பண்ணுறாங்களே ஐயா. எத்தனை வாட்டி தான் பைக்குள்ளே கையை விட்டு எடுப்பான். ஒரு வாட்டியாவது அந்த பணத்தை எடுத்து நமக்கு கொடுத்துட்டா போய்கிட்டே இருப்போம்ல. இப்படியே இருந்தால் வேலைக்காகாது. கேட்ட வேண்டியதான் வாயை திறந்து. ஆஹா, கேட்கணும்னு முடிவு பண்ணால் அதுக்குள்ளே ஒருத்தன் வந்து வணக்கம் போடுறானே ஐயா. அப்பா, ஃப்ரீ ஆகிட்டான். ஏப்பா, விசேஷ நாள்னு உன்னை தேடி வந்தேன். ஏதாச்சும் கொடுப்பேன்னு பார்த்தா பைக்குள்ளே கையை விட்ற வணக்கம் சொல்கிற, பைக்குள்ளே கையை விட்ற வணக்கம் சொல்கிற. நான் எவ்வளோ நேரம் தாம்மா வெயிட் பண்ணிக்கிட்டு நிற்கிறது. நான் பைக்குள்ளே கையை விட்டது பணம் எடுக்கத்தான்னு நீ நினச்சியா? ஆமாய்யா, வேற என்னத்தை நினைக்க முடியும். நான் வந்தப்பவே நீ பணத்தை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேனே ஐயா. அதுதான் நான் எல்லாருக்கும் கொடுத்த கடைசி பணம். என்னது, கடைசி பணமா? அப்போ அதுக்கப்புறம் பைக்குள்ளே கையை விட்டு எடுத்தது? 1 மணி நேரமாக என் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணணும்னு பைக்குள்ளே இருக்கிற ஃபோனை எடுக்க ட்ரை பண்ணுறேன். வரிசையாக எல்லாரும் வணக்கம் சொன்னதால் என்னால் ஃபோனையே எடுக்க முடியலை. என்னது, ஃபோனா? அப்போ பணம் எடுக்க நீ பாக்கெட்டில் கையை விடலையா? இல்லை, செல்ஃபோனை எடுக்க தான் பாக்கெட்டில் அப்பப்போ கையை விட்டேன். ஆஹா, செம்மையாக கவனிப்பான்னு நினச்சா செல்ஃபோனை எடுக்கிறதுக்கு கையை விட்டுருக்கானே ஐயா.